நான் இது வந்து யாருக்காகவும் கெட்டதுக்காக சொல்லலை, ஒரு நல்ல விஷயத்துக்காக சொல்கிறேன். யார் கூட வேணாலும், யார் வேணாலும், எப்போ வேணாலும் போட்டி போடலாம். ஆனால் தயவு செஞ்சு யார் மேலேயும் பொறாம்படாதீங்க. பொறாம்படுறது என்னென்னா, நானே இப்போ உங்கள் மேலே பொறாம்பட்டேன்னு வைங்களேன், அது எனக்கு தான் கெடுதல். ஏன்னா சதா உங்களை பற்றியே நினச்சிக்கிட்டு நான் யாருங்கிறது நான் என்னை உணராமல் போயிடுவேன். அதனால் நீங்கள் யாருங்கிறதும் எனக்கு தெரியும், நான் யாருங்கிறது நான் புரியணும். அப்படின்னா உங்கள் கூட நான் போட்டி போடலாம், உங்கள் கூட நான் பொறாமப்படக்கூடாது. நீங்கள் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நான் உங்கள் கூட என்னையால் முடிஞ்ச அளவுக்கு போட்டி போட்டு நம்ம ஜெயிக்கலாம், ஜெயிக்காமல் கூட போகலாம். அட்லீஸ்ட் உங்களை நெருங்கியாவது வரலாம் இல்லையா? ஆனால் யார் மேலேயும் பொறாமப்படக்கூடாது. பொறாமை வந்து நம்மளையும் அழிக்கும், அவங்களையும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் அழிக்கும். பொறாமை என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஃபஸ்ட்டு அது நம்மளுக்குள்ளேயே இருக்கும். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படும். அது வெளிப்படுறப்போ உங்களுக்குள்ளே அது என்ன ஆகும், பிரிவை ஏற்படுத்தும். அந்த சொற்கள் வந்து உங்களை காயப்படுத்தி நம்ம அடுத்தவங்கள பேசுவோம். அப்படிங்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கும் கஷ்டம், அடுத்தவங்களுக்கும் கஷ்டம். நம்ம வந்து அதிலேருந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட எப்படி அவங்க நடந்துக்கிறாங்களோ நீங்கள் அதுக்கு பதில் கொடுக்கலாம். ஆனால் யார் மேலேயும் பொறாமப்படக்கூடாது, போட்டி போடலாம். எனக்கு போட்டி போடுறது பிடிக்கும், பொறாமப்படுறது பிடிக்காது. அது அசிங்கம்.